திருவடி சூளம் வந்திருக்கோம். இப்போ தான் கார்லேருந்து இறங்கி உள்ளே வந்துட்டுருக்கோம். கோயில் உள்ளே போக போகிறோம். போயிட்டு சொல்கிறேன். ஓகே, உள்ளே நுழைய போகிறோம். நீ எங்கே செருப்பு போட்ட? சரி, ரெண்டாவது தடவை. ரெண்டு பிரம்மாண்டமாக இருக்கு உள்ள கோயில். பாருங்க, திருவடி சூளம். வாங்க வாங்க வேகமா. எல்லா நாகங்களும் எல்லா இதுவும் இருக்குது. நாக நிவர்த்தி நடக்கிறதுக்கு, சர்வ ரோக இதுக்கு, எல்லா குறைகளும் நீங்கிறதுக்கு அனந்தன் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க கோயிலில். வாசுகி எல்லாமே பாம்பு தான். ஓகே, அடுத்தது இது சிவனை பார்க்க போகிறோம். சர்வகரிய நாகஸ்வரூபிணி அம்மன் கோயிலை பார்த்துட்டு அடுத்தது வரோம். பாருங்கள், அம்மன் சிலை எவ்வளோ பெருசாக இருக்குது. துர்கை, அப்படியே துர்கை அம்மன் கோயில் எல்லாமே. அடுத்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். திவ்ய தரிசனம் போகிறோம். பார்த்தாச்சு. அப்படியே வந்துட்டு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து பெரிய அம்மன் சிலை கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் கட்டி முடிக்கலை. இதெல்லாம் நல்லா பார்த்தாச்சு. ஓகே, ஒரே இடத்துல 108 திவ்ய தரிசனம். அந்த பிரசாதம் வாங்கிட்டு இருக்காங்க. நெல்லு சாதாரணமாக நெல்லுங்க திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மலையை சுற்றி நடுப்புற இருக்குது திருவடி சூளம். பார்க்க வேண்டிய இடம். பக்கத்துலேருந்து பைரவர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இதுதான் பைரவர் கோயில். பைரவர் வீடு. வந்து பொறுமையாக இறங்குறாங்க. இந்த நம்ம காலில் வந்தாச்சு. அதோ ஒரு ஆழத்தில் நுழைய போகிறோம். பைரவம் இறங்கி இந்த பஸ்ஸை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. புலி மாதிரி துறப்பு எல்லாம் உள்ளே கிளம்பிட்டு இருக்காங்க. ஓகே, மெயினாக பார்த்தாச்சு. குகை கோயிலில் உள்ளே போக போகிறாங்க. மழை வருது. மழை வந்துடுச்சு. உண்மையான மழை வந்துடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். மழையில் நனைஞ்சிட்டு ஓடியாடுறாங்க. முடிஞ்சாச்சு. எப்படி இருந்தது மாலினி? ஓகே, அதுவும் இப்போ மழை வந்ததுக்கு அதுக்கும் வந்து இந்த இடமே வந்து ரம்மியமாக ஆயிடுச்சு. இதுதான் திருவடி சூலத்தில் வந்து பைரவர் ஆலயம். அதெல்லாம் கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
ஓகேவா?